கண்ணியமானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்புடைய கடைசி 10 பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நோன்பின் கடைசி நேரம், கடைசி 10னுடைய நேரம், நரக விடுதலையிலிருந்து நாங்கள் விடுதலையாகுவதற்கு துஆ செய்ய வேண்டிய, அமல்கள் செய்ய வேண்டிய ஒரு காலப்பகுதி இது. ரஹ்மத்துடைய மாதத்தை கடந்து வந்திருக்கின்றோம். பாவ மன்னிப்புக்குரிய இறுதி நாளான இன்றைய தினத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இன்று இரவிலே இருந்து கியாமுல் லைல் என்கின்ற தொழுகை இருக்கின்றது, இரவு நேர தொழுகை இருக்கின்றது. அதிகம் அழக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் அதிகம் துஆ செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் இந்த இறுதி 10 காலப்பகுதி இருக்கின்றது. அதற்காகவே இந்த பதிவை நான் செய்கின்றேன். அழுகை என்பது குறிப்பாக நரக விடுதலையிலிருந்து முதலாவது நோன்பாளிகளான எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய உறவுகளையும் அந்த கொடிய நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கான முதலாவது தேவைப்பாடு இருக்கின்றது. அதை தொடர்ந்து எங்களுடைய நாட்டிலே வாழக்கூடிய எமது சமூகம், உலகத்திலே வாழக்கூடிய எமது சமூகம் தொடர்பாகவும் நாங்கள் துஆ செய்ய வேண்டி இருக்கின்றது. இந்த துஆவுக்குரிய சந்தர்ப்பத்தை, இந்த காலப்பகுதியினை முழுமையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், நரகத்தினுடைய பயத்தினால் ஒரு துளி கண்ணீர் எங்களுடைய கண்களிலிருந்து வருகின்ற பொழுது அது மிக பெருமதியானதாக இருக்கும். ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு துளி கண்ணீர் இந்த கண்ணிலே இருந்து கசிகின்ற பொழுது, விழுகின்ற பொழுது அது நரக நெருப்பை அணைத்துவிடும், அணைக்கக்கூடியது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். விளங்குதானே? அதே நேரத்திலே மறுமையிலே மனிதர்கள், பாவிகள் கப்பல் ஓட்டக்கூடிய அளவுக்கு கண்ணீர் சிந்துவார்கள். 6 குளமாக கண்ணீர் வழிந்தோடும். ஆனால் அதில் எந்த பிரயோசனமும் இருக்காது. இந்த விடயத்தினை, இந்த செய்தியினை, இந்த சிந்தனையினை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையிலே கண்ணீர் சிந்தி இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டி இருக்கின்றது. நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டிய துஆ செய்ய வேண்டியிருக்கிறது. எமது சமூகம் உலகம் முழுக்க அல்லோலகல்லோலப்படுவது எல்லோருக்கும் தெரியும். அதற்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக இரவு நேர தொழுகையிலே துஆ செய்து கொள்ளுங்கள், துஆ செய்து கொள்வோம். அதாவது தஹஜ்ஜத் தொழுகை என்று சொல்லுவார்கள். இரவு நேர கியாமுல் லைல் தொழுகை இருக்கின்றது. அந்த நேரத்திலே நாங்கள் கண்ணீர் சிந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். உண்மையிலே தஹஜ்ஜத் தொழுகை, இரவு நேர தொழுகை என்பது ரகசியமாக செய்யப்படுகின்ற ஒரு அமல். அது மனிதர்களுடைய பார்வை அங்கே இருக்காது. வீடுகளிலே, குறிப்பாக வீடுகளிலே வாழக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த இரவு நேர தொழுகையினை நாங்கள் செய்ய இருக்கின்றோம், செய்வோம். அந்த தொழுகை அதாவது பெருமைத்தன்மை இல்லாத, பெருமைக்கு உட்படாத, மனிதர்களுடைய பார்வைக்கு உட்படாத, நோன்பை போல் மனிதர்களுடைய பார்வைக்கு உட்படாத ஒரு அமலாகத்தான் அந்த தஹஜ்ஜத் தொழுகை இருக்கும். அந்த வகையிலே பரிசுத்தமான ஒரு தொழுகையாகவும் பரிசுத்தமான பிரார்த்தனையாகவும் அது இருப்பதனால் அல்லாஹு தாலா மிக விருப்பத்துடன் அந்த அமல்களை, அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். முதல் வானத்துக்கு அல்லாஹு தாலா இறங்கி வருவதாக கூறப்படுகின்றது அந்த நேரத்திலே. எனவே கட்டாயமாக எங்களுடைய உலக தேவைகள், ஆஹிராவுடைய தேவைகளுக்காக அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கின்றது. பொதுவாக அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பரவலாக எமது சமூகத்துக்கிடையே காணப்படக்கூடிய ஒரு கவலையான விடயம் நோய் நொடிகள். நோய்களோடு தான் நாங்கள் வாழுகின்றோம். குறைந்த வயதிலே நோய்களோடு வாழுகின்றோம். இந்த நோய்களிலே இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவும் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக ஹதீஸுடைய கருத்தை பார்க்கின்றோம். பாங்கு சப்தத்துக்கும் கியாமத்துக்கும் இடையிலே, இகாமத்துக்கும் இடையிலே, பாங்கு சப்தத்துக்கும் இகாமத்துக்கும் இடையிலே துஆ செய்ய சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆபியத்துக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக அந்த நேரத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆனாலும் இது கடைசி 10 பிரார்த்தனைகள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். ஆகவே இதை பயன்படுத்தி தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, ஆபியத்துக்காக நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். நோயோட, வேறு வியாதிகளோடு இருக்கின்ற எமது உறவுகளுக்காக, சகோதரர்களுக்காகவும் அந்த நேரத்தில் நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும்.
துஆ கேட்காத துஆ இல்லாத மனிதர்களை அல்லாஹு தாலா வெறுக்கின்றான் என்ற ஒரு ஹதீஸுடைய கருத்தையும் நாங்கள் பார்க்கணும். பெருமைத்தன்மை அங்கே காணப்படுவதன் காரணமாக அல்லாஹு தாலா துஆ செய்யாத மனிதர்களை, முஸ்லிம்களை, மோமின்களை அல்லாஹு தாலா வெறுக்கின்றான். எனவே அதிகம் இந்த நேரத்திலே நாங்கள் துஆ செய்ய வேண்டி இருக்கின்றது. ஒரு முக்கியமான இரவினை அல்லாஹு தாலா அந்த கடைசி பத்திலே தந்திருக்கின்றான். ஒற்றைப்படையான இரவுகளில் அது வரும் என்ற ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒற்றைப்படையான இரவுகளில் அந்த இரவு அந்த இரவு வரும் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கணும். அதாவது லைலத்துல் கத்ர் என்ற இரவாக அந்த இரவு இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கவலைப்பட்டதன் காரணமாக இந்த இரவை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு, அதாவது எங்களுக்கு முந்தின உம்மத்துக்கு அந்த இரவு தரப்படவில்லை. அவர்களுக்கு ஆயுள் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையிலே, அவர்களுடைய உம்மத்தை பொறுத்தவரையிலே 900க்கு மேற்பட்ட வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர் நிறைய அமல் செய்தார்கள். இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹு தாலா 1000 மாதங்கள் பெறுமதியான இந்த லைலத்துல் கத்ர் இரவை தந்திருக்கின்றான். அந்த இரவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 27ஆம் கிழமை மாத்திரம் அமல் செய்து கொண்டு இருப்பதனால் அந்த இரவை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. முழு 10ஐயும், இந்த கடைசி 10 முழுவதையும் நாங்கள் முழுமையாக பயன்படுத்துவதன் மூலமாக அந்த இரவு அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவான். இது குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதனால் அதிகம் குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. குர்ஆன் ஓத தெரியாத என்ற வகையிலே பல சகோதரர்கள் குர்ஆனை தொட்டு கொஞ்சக்கூடியவர்களாக மாத்திரம் இருக்கின்றார்கள். 50 வயசு 60 வயசில் இருக்கின்றார்கள். ஆனால் இது உண்மையான ஒரு விடயம் அல்ல. அதாவது குர்ஆனை நாங்கள் 60 வயசாக இருந்தாலும் சரி, 90 வயசாக இருந்தாலும் சரி, அதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய தேவைப்பாடு ஆண் பெண் முஸ்லிம்களான எம் மீது இருக்கின்றது. அறிவை கற்பது ஆண் பெண் இருவர் பாலார் மீதும் இருக்கின்றது. இது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். எனவே முடிந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய தொடர்பிலே இந்த கடைசி 10 நாட்களையும் இருக்க வேண்டும். இது மிகப்பெரிய பாக்கியம் பொருந்திய நாட்கள், பாக்கியம் பொருந்திய மாதம் என்பதனை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். அடுத்த வருடம் இந்த பாக்கியம் கிடைக்குமா, இந்த நோன்பு கிடைக்குமா, இந்த லைலத்துல் கத்ர் இரவு பாக்கியம் கிடைக்குமா, அந்த கடைசி 10 கிடைக்குமா என்கின்ற கவலை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, குறிப்பாக இந்த பதிவிலே நான் துஆவை கட்டாயப்படுத்தி சொல்ல இருந்தேன். எனக்கும் உங்களுக்கும் அது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் கூறியிருந்தேன். எனவே கண்ணியமானவர்களே, துஆவுக்காக அதிக நேரத்தை செலவிடு. அஸ்ஸலாமு அலைக்கும்.